Hi students, welcome to EduMax. So எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்க? ஸோ உங்களோட ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸோட ஆன்சர் கீ பார்க்க முன்னாடி உங்களோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து எந்த பேட்டர்னில் வந்திருக்கு, நம்ம சொன்ன பேட்டர்னில் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செகண்ட்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, ஃபோர்த்துலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க அண்ட் 5th சாப்டர்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 11th எழுதியிருக்கலாம் அண்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ ரூட்ஸ்னாலே உங்களோட 3rd சாப்டர் தான். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ். ஸோ சாப்டர் 1லேருந்து ஒன்று, சாப்டர் 2ல் வந்து ஒன்று அண்ட் சாப்டர் 4லேருந்து ஒன்று அண்ட் சாப்டர் 5லேருந்து ஒன்று அண்ட் சாப்டர் 11லேருந்து ஒன்று அண்ட் சாப்டர் 3லேருந்து ஒன்று. ஸோ 6 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்த பேட்டர்ன்லேயே வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட கம்பல்சரி மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக கேட்பாங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ கம்பல்சரி வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்ட்ரிகல்ஸ் பார்த்ததாலே வந்து ஈஸி தான். ஸோ நம்ம கிராக் சீரீஸில் இது கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து நீங்கள் எழுதினாலே வந்து அதோட ஆன்சர் கிடச்சிரும், மார்க்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸும் அகெயின் இதுவும் வந்து உங்களோட சாப்டர் 1லேருந்து வந்திருக்கு அண்ட் இது வந்து உங்களோட சாப்டர் 2 அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன். ஸோ இது வந்து உங்களோட சாப்டர் 3 அண்ட் வெக்டார்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ப்ரூவ் மெத்தடு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து சாப்டர் 6லேருந்து வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து du by dt. ஸோ இது வந்து 8th சாப்டர். ஸோ 8th வந்திருக்கு. ஸோ 1 2 3 4 5 வந்து கவர் ஆயிடுச்சு. அண்ட் டெய்லர் சீரீஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டெய்லர் சீரீஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 7th சாப்டர்லேருந்து வந்திருக்கு. அண்ட் ரேஷனல் நம்பர், பைனரி ஆப்ரேஷன். ஸோ இது வந்து உங்களோட 11th சாப்டர். ஸோ கம்பல்சரியே வந்து உங்களுக்கு 11th ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு வந்திருக்கு. அனதர் கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ரூவ் தட் இல்லைனா எவாலுவேட். ஸோ எவாலுவேட் கண்டிப்பாக பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லைனா நீங்கள் ப்ரூவ் தட் கூட எழுதிருக்கலாம். ஸோ ப்ரூவ் தட் ஒரு எவாலுவேட் ஏதாவது நீங்கள் எழுதிருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 7ம் அட்டன் பண்ணியிருக்கலாம். கம்பல்சரியோடு சேர்த்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட 5 மார்க்ஸ் என்ன பேட்டர்னில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 5 மார்க்ஸில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வால்யூம் 1 உங்களோட கிராமர்ஸ் ரூல் வந்து சாப்டர் 1 வால்யூம் 1லேருந்து கேட்டிருக்காங்க. அகெயின் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல். ஸோ இது வந்து 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க வால்யூம் 1. ஸோ வால்யூம் 1 காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இது வந்து உங்களோட 2nd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை. ஸோ 2nd சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாலும் இது வந்து உங்களோட வால்யூம் 1 தான். ஸோ ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த பேரபோலா அண்ட் த லைன். ஸோ இது வந்து 9th சாப்டர் வந்து உங்களுக்கு நல்ல வேலை ஃபர்ஸ்ட் வால்யூமோட கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ 2nd வால்யூம் 1st வால்யூம். ஸோ அந்த காம்பினேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களோட ஈக்குவேஷன் அண்ட் சொல்யூஷன். ஸோ இது வந்து உங்களோட 1st வால்யூம் தான். அண்ட் இது வந்து உங்களோட 2nd வால்யூம் டிஃப்ரென்ஷியல். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ காஸ் ஆஃப் வெக்டார் மெத்தட் கண்டிப்பாக வரும்னு. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட 1st வால்யூம் பிரிட்ஜ் ஹேஸ் அ பேரபோலிக் ஆர்க். ஸோ இதுவும் வந்து 1st வால்யூம் 5th சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டியூரிங் த ஷிப் வார் ப்ராபபிலிட்டி. ஸோ இது வந்து 11th கேட்டிருக்காங்க. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஸோ இது வந்து உங்களோட 5th சாப்டர். ஸோ எப்படினாலும் இது வந்து 2nd வால்யூம் 1st வால்யூம் காம்பினேஷனில் வந்திருக்கு. 11th சாப்டர் நீங்கள் பார்த்துருந்தாலே இதுலேருந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் லாஸ்ட் 2 5 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 2 5 மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாப்டர் 6லேருந்து 2 5 மார்க் வரும். ஸோ இது வந்து வால்யூம் 1 காம்பினேஷனில் வந்திருக்கு. இது வந்து 2nd வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து a cone has a show that the volume of the largest cylinder, truth table. ஸோ இது வந்து உங்களுக்கு 2nd வால்யூம் காம்பினேஷன்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூத் டேபிள் பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் 3 மார்க்ஸும் நம்ம சொன்ன ஃபார்மேட் படி பார்த்துருந்தா கண்டிப்பாக எல்லா 3 மார்க்ஸும் அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்ட் 2 மார்க்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டிகிரல். ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கும் கம்பல்சரியில். ஸோ அதர் வந்து கம்பல்சரி தவிர்த்து மிச்சம் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 1 மார்க்கோட ஆன்சர் கீ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.